Hi officers, welcome to Clarity for TNPSC. இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல பெர்மிட்டேஷன் வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா விஷுவல் ரீசனிங் அப்லோட் பண்றேன். ஏன் அப்படின்னா நேற்று நான் AMTNல எதாச்சும் பார்க்கும்போது அவங்க விஷுவல் ரீசனிங்க்கு கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அதுதான் வரப்போகுது அப்படின்னு. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் வரும். முன்னாடி ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்ல பார்க்கும்போது இதுதான் கேட்டிருப்பாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல இது கேட்கறது இல்லை. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அதை எடுத்தங்காட்டி நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் இது ஈஸி டாபிக். ஸோ அதனால இதை அப்லோட் பண்ணிட்டு அடுத்த பெர்மிட்டேஷன் போடலாம் அப்படின்ட்டு. ஏன் பெர்மிட்டேஷன் இவ்வளோ தள்ளி போடுறேன் அப்படின்னா அது ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல எதுலையுமே நான் கொஷின்ஸ் பார்க்கவே இல்லை. ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து தள்ளி போடுறேன். அது லெட்டர்ஸ் பேஸ்டு மட்டும் நம்பர்ஸ் பேஸ்டு மட்டும் பார்த்தா போதும் மீன்ஸ் மோர் தேன் எனஃப். 40 கொஸ்டின் எடுத்திருக்கேன், நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பட் அதை தாண்டி வேற ஏதாச்சும் வருமா அப்படின்னு தான் எனக்கு ஸ்லைட் டவுட். ஏன்னா எஸ்எஸ்சியில் வந்து கேட்கறது இல்லை, மெயின்ஸ்ல கேட்கறாங்களா. நம்மளுக்கு வந்துட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு போக தேவையில்லை. RRBலையும் கேட்கறது இல்லையா. எனிஹா பார்த்துக்கலாம். நாட் கஷ்டமான டாபிக்னு கிடையாது. பட் இவ்வளவுதான் போதுமா அப்படிங்கிறத என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால அதை ஹோல்ல போட்டிருக்கேன். பட் நாளை கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா இன்னும் இருக்கிறது பெர்மிட்டேஷன் காம்பினேஷனும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 31ஆம் தேதிக்குள்ள பாத்திரலாம். இப்போ இந்த விஷுவல் ரீசனிங்குள்ள போகலாம். இதுல வந்து மோஸ்ட்லி அப்படின்னு கொடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லினா 99% சிலாஜிஸ்ல பார்த்திருப்போம். இங்க விஷுவல் ரீசனிங் இதை தாண்டி வேற எதுவுமே வராது. விஷுவல்னா நம்ம கற்பனை பண்ணி அந்த மாதிரி அதுக்குள்ளதான் போகும். விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஃபிகர் பேஸ்டுக்குள்ள போனா ஃபிகர் மேட்ரிக்ஸ் அது நிறைய இருக்கு. ஸோ அதனால இதுதான் வரும்னு நினைக்கிறேன். AMTN எடுத்துட்டாங்க, அதனால நம்மளும் இதுவே பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்க்க போற ஒரு 10-15 கொஸ்டின் வந்துட்டு நீங்க யூடியூப்ல கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு போட்டீங்கன்னா என்ன வருமோ அதுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நான் பேசிடுறேன். அவங்க ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி தம்ப்நெயில்ல 5 செகண்டில் சால்வ் பண்ணுவது எப்படி, ஷார்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து ரியல் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க சொல்லி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேஸ்டோ ஸ்கொயர் பேஸ்டே தான் இருக்கும். ஒரு சில இதுக்கு ஹெல்ப் பண்ணும், அது ஓகே. பட் மெஜாரிட்டிக்கு வந்துட்டு போகாது. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம 40ல் 1 ஆஃப் த கொஸ்டினா தான் இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப இது வந்து ஈஸி லெவல், மீடியம் லெவல் இல்ல ஹார்ட் லெவல் நம்ம இது பிரிக்கவே முடியாது. இப்ப பசில்னா இப்படித்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். டைஸ்னா இப்படித்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். பட் இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல ஃபிகர் வந்து இப்படி இருக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. அதுல உள்ளுக்குள்ள போய் நம்ம கவுண்ட் பண்றது அப்படிங்கிறது எக்ஸாம்ல எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்தா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதனால நான் வந்து SSC CHSL இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை லாஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் வச்சிருக்கேன். நம்ம அதை பார்த்துடலாம். முன்னாடி இருக்கிறது குட்டி பேசிக்ஸ். நீங்க சப்போஸ் கவுண்டிங் ஃபிகர்ஸ் எல்லாம் வேற சேனல்ல இல்ல வேற யூடியூப்ல நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோவே நீங்க பார்க்கணும்னு இல்லை. பிகாஸ் அது அங்க இருக்கிறதா இங்கேயும் இருக்கு. நான் ஸ்பெஷலாலாம் ஒண்ணுமே மேக் பண்ணல. ஜஸ்ட் பேசிக்ஸ் அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த 5 கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு 10 நிமிஷம் ரீட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. எங்க ஹால்ல ப்ரிலிம்ஸ்க்கு நடந்துச்சு. மெயின்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9:20 to 9:30 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மதியம் நடக்க போகுது. எனிஹாவ் 10 நிமிஷம் கொடுக்குறாங்க இல்ல கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை கோ த்ரூ பண்ணும். அது மேண்டட்டரி. நீங்க பாட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் விரிச்சதுனையும் சால்வ் பண்ண போயிடக்கூடாது, அது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல கவுண்டிங் ஃபிகர்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவீங்களா இல்ல லாஸ்ட் சால்வ் பண்ணீங்களா, இது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஷபாஸ். லாஸ்ட் சால்வ் பண்ணணும்னு யாராச்சும் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தவறு. ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப லாஸ்ட் அப்படின்னா 5:30 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5:30 அது எனக்கு மறந்து போச்சு, சாரி. 5 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு 4:30 மேல நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் எக்ஸாம் எழுத போற 20,000 பேரும் வந்து படிச்சுட்டு வர போறவங்க எல்லாம் கிடையாது. சும்மா எழுதி பார்க்கலான்னு எழுதி போற பசங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் எக்ஸாம் ஹால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சூப்பர்வைசர் அந்த ஹால் சூப்பர்வைசர் போயிட்டு தம் வைக்கிறதும் அதை பண்றதும் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இயல்பாவே எக்ஸாம் ஹாலில் லைட்டா படபடப்பு இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் படபடப்பு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம போய் இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் நம்ம கை வச்சோம் அப்படின்னா ஈஸி ஃபிகரா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கவுண்ட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி தப்பா இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் வந்து 8, 9, 10, 11 இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் ரீசனிங்ல 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ரவுண்டோ இல்ல ஒரு இப்படி குட்டி டிக் மார்க்கோ போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின் பேப்பர் கோ த்ரூ பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி வச்சிடும், சரிங்களா. அண்ட் இப்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு நோட்டோ எடுத்துங்க, பேப்பர்ல காத்துல பறந்துரும். ஒரு நோட் போட்டு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே முன்னாடி வீடியோஸ்ல நான் ஒரு
ஒரு டாபிக்கை சொல்லியிருப்பேன், அது எனக்கு மறந்து போச்சு. ப்ராக்டிஸ் செஷன்ல நான் ஞாபகப்படுத்திடுறேன். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டியதுல வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் முதல்ல கை வச்சிடணும். லாஸ்ட்ல கை வச்சோம் அப்படின்னா தப்பா போறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன், 40க்கு 40ன்னு உங்களை வந்து ப்ரெஷர் ஏத்திக்காதீங்க. 40க்கு 35 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. மோர் தேன் இனஃப். எக்ஸாம் ஹால் மட்டும் தான் நம்மள டிசைட் பண்ணும். அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்மளோட மனநிலைன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் தான் வந்து நம்மள 40க்கு 40 இல்லை எப்படின்னு டிசைட் பண்ணும். இங்க நம்ம வேலை ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் தான். அதை பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லா சேனலும் போடுற 40க்கு 40 பார்த்துட்டு எதுவும் ப்ரெஷர் ஏத்திக்காதீங்க. நம்பர் 1. அப்புறம் இன்னி எக்ஸாம் கிட்ட கிட்ட வர வர எல்லா யூடியூப் சேனலும் ரீசனிங் போடுவாங்க. ஒரு டாபிக்ல ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வீடியோ பக்கமே போகக்கூடாது. அது பெரிய இன்ஸ்டியூட்டா இருக்கலாம், இல்ல டாப் இன்ஸ்டியூட்டா இருக்கலாம், இல்ல சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கலாம். பேசிக்ஸ்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, பிஒய்க்யூ சால்வ் பண்ணி பாக்குறீங்க. உங்களோட அந்த புரிதலும் அந்த பிராக்டிஸும் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல யோசிக்கிற தன்மையை கொடுக்குமே தவிர்த்து வீடியோ ஒரு நாளும் கொடுக்கவே கொடுக்காது. வீடியோல மேக்சிமம் வந்து ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் இதுக்கு மேல தாண்டி போக மாட்டாங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் வரும். ஆனா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க தனியா கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைக்கும் போது தான் திக்குவீங்க, திணறுவீங்க, என்னமோ இடிக்குதே அப்படின்னு. அப்பதான் வந்து அந்த புரிதலுங்கிறதே வரும். தப்பு பண்ணி தான் நம்ம கத்துக்க முடியுமே தவிர்த்து வீடியோ பார்த்து சால்வ் பண்றது சரியான விஷயமே கிடையாது. எனக்கு ஒருத்தங்க மெசேஜே போட்டாங்க, நான் வந்து 3 சேனல் பாக்குறேன் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், எதுக்கு இத்தனை சேனல் பாக்குறீங்க? ஒரு சேனல் பாக்குறதே போதும். சரி, இன்னொன்னு பேக்கப்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு சேனல் பார்க்கலாம். 2 சேனல் போதும். எதுக்கு இத்தனை சேனல் அப்படின்னா, அதுக்கு அவரு சொல்றாரு, ஒவ்வொரு வீடியோலயும் வந்துட்டு விதவிதமான கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. வீடியோல ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஒரு பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணத்தான் நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? வீடியோ பார்க்கும்போது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். ஆனா வீடியோவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது தான் நம்மளோட நிலைமை என்ன, நம்ம என்ன லெவல்ல இருக்கும் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுல வந்து உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வருதோ அந்த டாபிக்கு தனி ஃபோக்கஸ் கொடுங்க. அதுதான் வந்து சரியான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப டாபிக் உள்ள போலாம். எக்ஸாம் முன்னாடி எழுதுனவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல டிஎன்பிசில 2-3 வருஷமா கேட்கலன்னு நினைக்கிறேன். முன்னாடி இதெல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஈஸியா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, எத்தனை ஸ்கொயர் இருக்கு, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அண்ட் இதுல ஃபிக்ஸ்டு லாஜிக்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஃபிக்ஸ்டு ஃபிகர்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். இப்படித்தான் ஃபிகர் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. பசலையோ டைஸையோ கொஷின்ஸ் இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இதுல சொல்ல முடியாது. ஸோ அதனால இது ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? இப்ப கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன. கையை தாறுமாறா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுதான் கொஸ்டினா இருக்க போகுது. இப்ப ட்ரையாங்கிள், ஸ்கொயர்னா ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்பாங்க. இப்ப டைமண்ட்னா ஹவு மெனி டைமண்ட்ஸ் ஒரு தேர். ஏதாச்சும் ஒரு ஷேப் கொடுத்துட்டு இந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் பேஸ் தான் கேட்பாங்க. பிடிஎஃப்ல நான் ஆன்சரோட கொடுத்துறேன். இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பேசிக் மட்டும் நம்ம பேசிக் ஷார்ட் ட்ரிக் மட்டும் தெரிஞ்சுட்டு பின்னாடி இருக்கிற இந்த 5 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுல வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. இது மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இதுக்கு ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இதுக்கு 1 2ன்னு கொடுத்துக்கணும். 1 + 2 எவ்வளவுங்க? 3. அப்ப இதுல வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து 3 ட்ரையாங்கிள் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் எப்படின்னு நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த முழுசா சேர்த்துனா ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 3 ட்ரையாங்கிள். அதுதான் வந்து நம்ம சிம்பிளா 1 2 நம்பர் கொடுத்துக்கிட்டு 1 + 2 3 அப்படின்னு சொல்றோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்பாங்களா? 1 2 3 இது ஆட் பண்ண என்ன வருங்க? 1 + 2 3, 3 + 3 6 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் பார்ப்பாங்களா? 1 2 3 4ன்னு இருக்கு. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. அப்ப 10 ட்ரையாங்கிள் இருக்கு. அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னையும் புது பசங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சவங்களுக்கு, சே இவ்வளவுதானே, செம சூப்பர் அப்படின்னு தோணியிருக்கும். ஆனா சத்தியமா இதெல்லாம் எக்ஸாம்ல வரவே வராது. ஓகேவா? அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிகர்ஸை மட்டும் தான் எடுத்து வீடியோஸ்ல போட்டிருப்பாங்க. நீங்க வேணா பாத்துக்கோங்க. இது வந்து முன்னாடி கேட்ட கொஸ்டின். இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பட் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி கேட்டகரி. சரிங்களா? சப்போஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ல இப்ப இதே டைப்ல, அதாவது நல்லா ஞாபகம், இந்த டைப்புக்கு மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 ட்ரையாங்கிள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + 2 + 3 + 4 எத்தனை வரைக்கும் நம்ம எதுல எழுதி இருக்கோமோ அது வரைக்கும் போட்டு 10 + 1 9, 9 + 8 8 + 7 6 5ன்னு எண்ணி அவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம போட்டுறோம். அவ்வளவுதான். 100 வரைக்கும் லட்சம் வரைக்கும் போனாலும் இதே மெத்தட் தான். இது இந்த டைப்புக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 1 2 3 4 5.
ஆனா இங்க 2 கட்டு வருது. ஓகேங்களா? அதை அப்படி எடுத்துப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 1ன்னு போட்டுக்கணும், இதை 1 2ன்னு போட்டுக்கணும். இப்போ ஆட் பண்ணுங்க. 1 + 2 3, 3 + 3 6, 6 4 10, 10 5 15. 1 + 2 எவ்வளவு வருங்க? 3ன்னு வரும். இங்க 1 இருக்கு. அப்ப 3 + 1 4, 15 + 4 19 ட்ரையாங்கிள். அவ்வளவுதாங்க. அடுத்த 5th கொஸ்டின் பார்ப்போம். இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா 1 2 3. இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். இதை 2 விதமா சால்வ் பண்ணலாம். இங்க இப்ப எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்கு? ஹரிசாண்டல் லைன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஹெச் ஹரிசாண்டல். இப்படி லைன் வரதான் வந்து ஹரிசாண்டல் லைன். வெர்டிக்கல் லைன்னா இப்படி கீழே பார்த்த மாதிரி இந்த மாதிரி வரதான் வெர்டிக்கல் லைன். ஹரிசாண்டல் லைன் எத்தனை இருக்குங்க? 1 2 மொத்தம் 3. கீழே பேஸையும் நம்ம சேர்த்துக்கணும். 6 × 3 18. இப்படி ஒன்று சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 2 3 போட்டோமா? இங்க 1 2 3 1 2 3 மொத்தமா போட்டோம்னா எவ்வளவு வருங்க? இது 6, இது 6, இது 6 கூட்டுனா 18. ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அடுத்த 6th கொஸ்டின் பார்ப்போம். 1 2 3 4 5ன்னு இருக்கு. அப்ப 1 2 3 4 இருக்கு. அப்ப 5க்கு எவ்வளவு வருங்க? 3 + 3 6, 6 4 10, 10 5 15. 15 × 4 எவ்வளவுங்க? 60 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 60 ட்ரையாங்கிள் இதுல வந்து பிரிச்சு காமிக்க முடியாது. 60 தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இது ஒரு பேஸ், இதுல ஒரு 5, இதுல ஒரு 5, இதுல ஒரு 5 தனித்தனியா எழுதுவோம். அதை ஆட் பண்ணா 60 வரும். அதை நம்ம வந்து இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு இன்டூ 4 போட்டுக்கிறோம். 1 2 3 இந்த பேஸோட சேர்த்துனா 4. அப்ப இன்டூ 4 போடும்போது 60 ட்ரையாங்கிள்ஸ் வந்துருது. சரிங்களா? அடுத்த 7th கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. இப்ப இந்த இடத்துக்கு கட்டா இருக்கு. ஆனா இந்த லைன்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப எப்படி வரும் பாருங்க. 1 2 3 ஆஸ் யூஷுவல். இங்க நம்ம என்ன போடுவோம்? 6ன்னு போடுவோம். 1 + 2 3, 3 + 3 6. ஆனா இங்க எதுவுமே இல்லை. அப்ப நம்ம இது என்ன பண்ணுவோங்க? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதுக்கு மட்டும்தான் 6. ஆனா கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல்லா ஹோலா வரும். அப்ப அதை ஒண்ணு சேர்த்துனா 7. மொத்தம் 7 ட்ரையாங்கிள். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் இப்படி இருக்கிறதா கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலா என்னன்னு கண்டுபிடிப்போம்? வழக்கமா எழுதுறது 1 + 2 + 3 6ன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா கீழே ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ண என்ன வரும்? 7ன்னு வரும். சரிங்களா? அப்படியே இட்டு பாருங்க. இந்த மாடல் இந்த மாடல் எல்லாமே ஹரிசாண்டலா கேட்கறது. இப்ப வெர்டிகலா கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சோ சிம்பிள். இது ஒண்ணு மொத்தம் 2 ட்ரையாங்கிள் தான் அர்த்தம். இது எப்படி? இப்ப பாருங்களேன். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து கலர் மாத்தி போடுறோம் பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள். 2 கலர் இருக்கா? அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்? 1 2 2 ட்ரையாங்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களே, ஆட் பண்ணிடலாம் கூடாது, மன்னிக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1 2 3 3 ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 ட்ரையாங்கிள். 11th கொஸ்டின் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மூலையில இருந்து 2ஆ பிரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் மூலையில இருந்து 2ஆ பிரியுது. இப்படி 2 பிரிஞ்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. இப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. சரிங்களா? அப்ப மொத்தம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2 கியூப் பண்ணிக்கணும். 8 அப்படின்னு சொல்லணும். அடுத்து 12வது கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ இது பாருங்க. மூலையில இருந்து இப்படி பிரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து பிரியுது. எவ்வளவா பிரியுது? 1 2 3ஆ பிரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3ஆ பிரியுது. இங்க வந்து 2 கியூப் பண்ணுமா? 2ஆ பிரியருக்கு 2 கியூப் பண்ணும். அப்ப 3ஆ பிரியருக்கு 3 கியூப்னு போட்டு 27 அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க. இங்க இப்ப நடுவுல ஒரு கோடு வருது. அதாவது நார்மலா 2ஆ பிரிஞ்சுட்டு அது வந்து 2 கியூப்னு போட்டுட்டு நம்ம வந்து 8ன்னு போட்டு வச்சிருக்கோம். ஃபைன். இப்ப நடுவுல 2ஆ பிரியுது. ஓகேங்களா? நடுவுல ஒரு கோடு வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இது கூட ஒரு 8ன்னு போட்டு 16 அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்க பெரும்பாலானவங்களுக்கு தோன்ற டவுட் என்னவா இருக்கும்னா, இங்க எதுக்காக நம்ம வந்து 8 ஆட் பண்றோம், இங்க எப்படி இந்த 2 கியூப் தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து எந்த வீடியோலயுமே கிடையாது. ஷார்ட் ட்ரிக்ஸ்ல இதுதான் பிரச்சனையே. கான்செப்ட் அப்படின்னு ஒன்று சொல்லவே மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்கள சொல்லியும் எந்த தப்பும் இல்லை. இந்த ஃபிகர்ஸ்க்கெல்லாம் வந்து கான்செப்ட்னு ஒண்ணுமே கிடையாது. வேணா நம்ம ட்ரையாங்கிளை பிரிச்சு பிரிச்சு எடுத்து வைக்கலாமே தவிர்த்து வேற ஒண்ணுமே வெளியில. இதுதான் ஷார்ட் ட்ரிக்னு சொல்றாங்க, நாம ஏத்துக்கணும். அண்ட் இதுதான் எக்ஸாம்ல வருமானு கேட்டா கண்டிப்பா தெரியாது யாருக்குமே. ஸோ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ இந்த வெர்டிகலா போனா இதுக்கு ஒரு ட்ரிக், இந்த மாதிரி ஹரிசாண்டலா வந்தா இதுக்கு ஒரு ட்ரிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸா போனா இதுக்கு ஒரு ட்ரிக். எத்தனை ட்ரிக் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுப்பீங்க? ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஃபிகர் கவுண்டிங் ஃபிகர்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இது வந்து உங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் பிஒய்க்யூவில் சிஹெச்எஸ்எல்னு இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். ரொம்ப இதுக்காக வந்து மெனக்கெடாதீங்க. இதை வந்து நான் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே அதை பண்ணணும் இது பண்ணலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. புரிய வைக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ ஷார்ட் ட்ரிக் மைண்டில் ஏற்றிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிக். எத்தனை நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். இன்னும் ஸ்கொயர் பேஸ்டு போகும்போது ஸ்கொயர் விதவிதமா போகும். ஏன்னா ஃபிகர் அப்படிங்கிறது என்லெஸ். எப்படி வேணா ஃபிகர் அமைக்கலாம். நம்ம எத்தனை ட்ரிக் மைண்ட்ல வச்சுப்பீங்க?
இதுதான் நான் சொல்றது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் எப்படி பார்த்தோம் அப்படின்னாங்க, கீழ இருந்து போறத பார்த்தோம். இது கீழ இருந்து வந்தாலும் சரி இல்ல மேல இருந்து வந்தாலும் சரி இதே மாதிரி தான், ஜஸ்ட் கியூப் பண்ணா போதும். ஆனா இந்த ஸ்பிளிட் அப் எல்லாமே வந்து ஈவனா இருக்கும். 2னா 2, 3னா 3, 2 சைடு இருக்கும். சரிங்களா? இப்போ 14வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பக்கம் 1 2 3, அடுத்து கீழே பாருங்க 1 2 3 4. இதுக்கு என்ன ஷார்ட் ட்ரிக் இருக்குன்னா இதுக்கு ஒரு புது ஷார்ட் ட்ரிக் வருது பாருங்க. எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா 3 × 4. ஓகேங்களா? இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ரோ காலம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 4 போட்டுட்டு பிராக்கெட்ல 3 + 4 / 2ன்னு போடுவோம். 3 × 4 × 7/2. இந்த 2 அடிச்சுடும் போது 3 2 6, 6 × 7 42 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சது இல்லைங்க? அதாவது இப்ப இங்க மேல இருந்து ஸ்பிளிட் பண்ணும்போது 1 2 3 4 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணும்? ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா 3 × 4. இங்க இருக்கிற 3 இங்க இருக்கிற 4 இன்ட்டு போட்டுட்டு 3 + 4/2. இது என்ன ஃபார்முலாலாம் எனக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க. என்னால இவ்வளவுதான் இதுல எஃபோர்ட் போட முடிஞ்சது. 3 × 4 × 7/2. இப்ப சால்வ் பண்ணும்போது இந்த 2 அடிச்சும் போது 3 2 6, 6 7 42 ஆன்சர் போடுறோம். இதுக்கு 42 அப்படிங்கிறது. சரிங்களா? இது 4 விதமா இருக்கு. 4வது ட்ரிக். அடுத்து 15வது கொஸ்டின் பார்ப்பாங்க. ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் how many triangles நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ இது பாருங்க 1 2 3. இப்போ 1 2 3. இப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் 1 2 3. அப்ப ஈவனா வருது. இப்படி ஈவனா வந்துச்சுன்னா என்ன ஷார்ட் ட்ரிக் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு எழுதிக்கிறோம். இந்த பக்கம் நம்ம 1ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 + 1 எவ்வளவு வருங்க? 2 அப்படின்னு வந்துரும். 2 + 1 3 அப்படின்னு வந்துரும். அடுத்து இங்க 3 + 3 எவ்வளவு வருங்க? 6 அப்படின்னு வந்துரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 1ன்னு எழுதுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் 1ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 2 + 1, இங்க நார்மலா 1 2 3 தான் எழுதுவோம், ஏன்னா 1 2 3 இருக்கு. இப்போ இந்த 2 + 1 3 அப்படின்னு வந்துரும். அடுத்து 3 + 3 6 வந்துரும். இப்போ இங்க சப்போஸ் 4 இருந்ததுன்னா 4 + 6 10 அப்படின்னு போடணும். இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இந்த ரைட் சைடுல இருக்கிறத ஆட் பண்றோம். 1 + 3 4, 4 + 6 10 அப்படின்னு போடணும். இதோட நிறுத்திடக்கூடாது. இந்த 6 விட்டுட்டு இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 10 + 3 13. மொத்தம் இதுல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க? 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ இதனோட கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏன்னா குட்டியா இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 13 ட்ரையாங்கிள்ஸ் இதுல வருமா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். பேர் அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோங்க? இந்த பெரிய ஹோல் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துப்போம். அப்போ 1ன்னு வந்துடும். அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 10 ட்ரையாங்கிள் ஆச்சு. இது வரைக்கும் 10 ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்? 11 அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்தது இன்னொன்னு பாருங்க. இப்போ இதை நாம எப்படி எடுத்துப்போம்? 11 + 1 12 அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து 13வது ட்ரையாங்கிள் எங்க போடலாம் அப்படின்னா இதோ இங்க பாருங்க, இப்படி மேல போடலாம். அவ்வளவுதான். 12 + 1 13. மொத்தம் 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இது குட்டியோண்டு இருக்கனால நம்ம இப்படி வரைஞ்சு போடலாம். எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு இன்னும் நிறைய ஜாஸ்தி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து தமிழ்ல வந்துட்டு 1 3 6 அந்த சம்வாட் 15 அந்த மாதிரி என்னமோ போச்சு. நான் அதை பார்க்கல. பார்க்கலன்னா அந்த ஷார்ட் ட்ரிக் பார்க்கல. நான் ஹிந்தி சைடு பார்க்கும்போது இது போட்டிருந்தாங்க, இதுவே போதும் அப்படின்னு எடுத்துட்டேன். உடனே நீங்க ஹிந்தி சைடு தான் பார்ப்பீங்களா? அவ்வளோ பெருசா அப்படியெல்லாம் இல்லை சாமி. இந்த டாபிக் வந்து எனக்கான டாபிக்கே கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த பின்னாடி ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் பாருங்க, அதுதான் வந்து எனக்கு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே. இதெல்லாம் வந்து மற்றவங்களோட ஷார்ட் ட்ரிக்ஸ். இதுல நான் ஒண்ணுமே இன்புட்டும் போடல, எதுவுமே ஃபைன் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அண்ட் இதுலயுமே வந்து பெரிய பெரிய ஃபிகர்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சேன். பட் வேண்டான்னு விட்டுட்டேன். ஒரு குட்டிசம், ஒரு பேசிக் மீடியம் தான் நான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன். நீங்களே கவுண்டிங் ஃபிகர்ஸ் போட்டு இதை நீங்க எஃபர்ட் போட்டு கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து கத்துக்குங்க. பட் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அது போக வேண்டாம், என்லெஸ்ஸா போகும் ஷார்ட் ட்ரிக். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மோர் தான் இனஃப். நார்மலா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இங்க நான் டாபிக் சொல்லி கொடுக்கறதோட இந்த வீடியோல ஜாஸ்தி பேசுறேன், எனக்கே புரியுது, என்ன பண்றது, சாரி. இப்ப அடுத்து 16வது கொஸ்டின் பார்ப்போம். நல்லா கவனிங்க. 1 2 3 4ன்னு இருக்கு. இங்க பாருங்க 1 2 3 4ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கணும், அப்புறம் 1 போட்டுக்கணும். அடுத்து 2 போட்டுட்டு 2 + 1 எவ்வளவு வருங்க? 3. அடுத்து 3 போட்டுட்டு 3 + 3 6. அடுத்தது 4 இருக்குங்களா? இங்க 4 + 6 10. அவ்வளவுதான். இப்போ இதை ஆட் பண்றோம். 10 6 16, 16 3 19, 19 1 20. 20 போட்டுட்டு 10 எடுக்கக்கூடாது, இந்த 6 மட்டும் தான் எடுக்கணும். இதுல 1 எடுக்கணும். 1 விட்டு 1. 20 + 7 27. அவ்வளவுதான். இப்ப இதுல போய் 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கான்னு நான் ஃபைண்ட் பண்ண சொன்னீங்கன்னா சத்தியமா மாட்டேன், அது ரொம்ப டைம் எடுக்கும். போதும் இதுவே. ஓகேங்களா? இங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஈவனா இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி லாஜிக் ஃபாலோ பண்றோம். ஈவனா இருக்கும்போது ஆட் பண்ணிட்டு 1 விட்டு 1 தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? 6 எடுக்கிறோம், அடுத்து 1 எடுக்கிறோம். இங்க 20 கூட்டிட்டு 10 கூட்டிடக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா இது வந்து ஸ்டார் பேஸ்டு இருக்கும். ஆனா இதுலயும் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு தான் கேட்கறாங்க.
பாருங்க 1 2 3 4 5 5 முக்கோணம் நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் இங்க நல்லா கவனிங்க, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். 5 + 5 10 முக்கோணம் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஃபால்ட். ஸ்டார் பேஸ்ல போட்டாங்க அப்படின்னா 10 முக்கோணம் இருக்கு அப்படின்னு டிஃபால்ட்டா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸி தான். ஏன்னா இந்த ஸ்டார்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் முக்கியமா இந்த ஷேப்ல இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா ஸ்டாரே 2 விதமா இருக்கு. சரிங்களா? ஸோ 10. இதனோட கான்செப்ட் சின்ன டயக்ராம்னால நான் உங்களுக்கு சொல்றேன். நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சது 1 2 3 4 5. அப்ப இன்னொரு 5 எப்படி வந்துச்சுன்னு பாத்திரலாம். பே அட்டென்ஷன். நான் இப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க. இப்ப இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இங்க இருந்து போயிட்டு இது வந்து சொல்றேன். இப்ப இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை 2ன்னு போட்டுட்டு இப்படி போயிட்டு இங்க போட்டுக்கலாம். இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது ட்ரையாங்கிள் பாருங்க. இது இங்க ஆரம்பிக்கிறேன், இப்படி போயிட்டு இப்படி வரும்போது 3 வந்துருச்சு. அடுத்து நாலாவது ட்ரையாங்கிள் போட போறேன். இங்க ஆரம்பிக்க போறேன் 4, இப்படி போயிட்டு இந்த மாதிரி வந்துடும் 4. அடுத்து அஞ்சாவது ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த இடத்துக்கு ஆரம்பிக்க போறேன், இங்க போயிட்டு இப்படி வந்து எப்படி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் போட்டிருக்கேன். இப்ப நல்லா கவனிங்க, 1 2 3 4 5 அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு மூவ் பண்றேன். இப்ப புரிஞ்சதுங்களா எப்படி இந்த 5 + 5 10 வந்துச்சுன்னு? இதுதான் லாஜிக். இது வந்து நம்ம டிஃபால்ட்டா சொல்லிக்கலாம். இதே ஷேப்ல நம்மளுக்கு ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா 10ன்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு ஸ்டார் போட்டாங்கன்னா நம்ம கவனமா சால்வ் பண்ணோம். அடுத்து இங்க 18வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். 6 பிளஸ் எத்தனை வருங்க? சோ சிம்பிள், 2 2 தான். இது 1, அதுக்கப்புறம் இது 1 2. 6 + 2 8. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா 10, இப்படி வந்துச்சுன்னா 8. அவ்வளவுதான். சோ சிம்பிள். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. இதுவுமே வந்து how many triangles அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது நார்மலா எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சேர்த்துனா எவ்வளவு வருங்க? 5 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். 20வது கொஸ்டின் பாருங்க. நார்மலா எப்படி சால்வ் பண்ணலாம்னா 1 2 3 4 5 6 7ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் இது 1 8 போட்டுருவோம். இந்த வெளியில இருக்கிறதோட சேர்த்து 9 அப்படின்னு போட்டுருவோம். இதெல்லாம் நம்ம ஈஸியாவே போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட் ட்ரிக்னு சொல்லணும்னா இங்க ஆல்ரெடி 5 இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் வருது. அப்ப கூட வந்து 4 ஆட் பண்ணா 9 வந்துடும். அது எப்படி நீங்க வந்து 4ன்னு சொல்லலாம் அப்படின்னா இங்க சோ சிம்பிள். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த உள்ள இருக்கிற இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் மறந்துருங்க. மறந்துட்டா நார்மலா இங்க இருக்கிற ஷேப் தான் இங்க வரப்போகுது. அப்ப அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஒரு ட்ரையாங்கிள் உள்ள வந்தோடனே இங்க 1 இங்க 2 இங்க ஒரு 3 இங்க ஒரு 4. அப்ப 5 + 4 எவ்வளவுங்க? 9 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து 21வது பாருங்க. சேம் இங்க இருக்கிறதே தான் இங்கேயும் இருக்கு. அப்ப வந்து 5ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் இது 1 இது 1 இது 1 ஆட் ஆகும். அப்ப எவ்வளவு ஆட் ஆகுதுங்க? 6 ஆட் ஆகுது. அதாவது 1 2 3 4 5 6. அப்ப 5 + 6 11 அப்படின்னு வரும். சரிங்களா? 21வது கொஸ்டின் நம்ம வந்து நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. இது 7. அடுத்து 8, அடுத்து 9, அடுத்து வந்து 10. இந்த வெளியில இருக்கிறத ஒண்ணு சேர்த்துனா 11. மொத்தம் 11 அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கேட்டா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 22வது கொஸ்டின் வந்து how many triangles, எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? அதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸா இருக்கும். இப்போ இதை நல்லா கவனிங்க. நம்ம நார்மலா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஹோலா வெளியில இருக்கிறது எவ்வளவு வருங்க? 11 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 12 அப்படின்னு போட்டுப்போம். அதுக்கப்புறம் இதை 13ன்னு போட்டுப்போம். அதுக்கப்புறம் இதை வந்து 14ன்னு போட்டுப்போம். இதுக்குள்ள இருக்கிறத 15ன்னு போட்டுப்போம். மொத்தம் 15 ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். இதை ஷார்ட் ட்ரிக்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க இருக்கிறதே தான் இங்க வரப்போகுது. உள்ளுக்குள்ள இந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு 11ன்னு நம்ம சொல்லலாம். 11 கூட பிளஸ் 4 ஆட் பண்ணி 15 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லைன்னா இங்க பாருங்களேன், இது ஒரு 3, இது ஒரு 3 6, இது ஒரு 3 9. அதுக்கப்புறம் இந்த வெளியில ஒண்ணு 10 வந்துடும். அப்புறம் 11 12 13 14, இந்த ஹோலை சேர்த்து 15. இப்படியும் நம்ம சொல்லலாம். இந்த 4 வந்து ரொம்ப ஈஸியான டைப். நார்மலாவே நம்ம ஷார்ட் ட்ரிக் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். 23வது கொஸ்டின் பாருங்க. நான் வந்து நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். 1 2 3 4 இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது 1 வந்துடும் 5, அடுத்தது இது 1 வந்துடும் 6, அடுத்து இது 1 வந்துடும் 7, அடுத்து இது 1 வந்துடும் 8. அவ்வளவுதான். 4 + 4 8 வந்துடும். இதனோட ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4 கூட இன்டூ 2 பண்ணா 8. அவ்வளவுதான். இப்ப 6 இருக்குன்னா இன்டூ 2, 7 இருக்குன்னா இன்டூ 2,
அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்கு. 8 இன்ட்டு 2 எவ்வளோங்க? 16. அவ்வளவுதான். அடுத்து இந்த இது பாருங்க 1 2 3 4 5 6 7 8. 8 இன்ட்டு 2 16. உள்ளுக்குள்ள பாருங்க 1 2 3 4 5 6 7 8. 8 இன்ட்டு 2 16. அப்ப மொத்தம் எவ்வளோங்க? 32. அவ்வளவுதான். இதுதான் ஷார்ட் ட்ரிக். சரிங்களா? அடுத்து வந்து 2 பாக்ஸ் பேஸ் பண்ணது பார்க்க போறோம். சேம் லாஜிக் தான். 1 2 3 4 8 வந்துரும். இங்க 1 2 3 4 8 வந்துரும். ஆனா இந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துக்கு இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும், இது ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும். இதுக்கு நம்ம 2 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 16 + 2 18 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நார்மலா 4 போட்டுட்டு இன்டூ 2 8. அடுத்து நார்மலா ஒரு பாக்ஸுக்கு 8ன்னு போட்டுட்டு அது கூட இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம 2ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டா 18 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து மூணாவது பாருங்க, இங்க வந்து 8 போடுவோம், இங்க வந்து 8 போடுவோம், இங்க வந்து 8 போடுவோம். அப்போ இது கூட ஒரு 2 நம்ம போட்டுப்போம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 போட்டுப்போம். அப்ப எவ்வளவு வருங்க? 24 + 4 28 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். இப்ப இது கூடவே இன்னும் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா எவ்வளவு பாக்ஸ் கனெக்ட் ஆகுதோ அதையும் அந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப இங்க ஒன்று பாக்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த 2 வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணது பார்த்தோம். நான் ஈஸி டு மீடியம் தான் சொல்லியிருக்கேன், அதுவும் ஷார்ட் ட்ரிக்ஸ் பேஸ் பண்ண தான் சொல்லியிருக்கேன். இனி அடுத்து ஸ்கொயர் பேஸ் பண்ணது பார்ப்போம். ஸ்கொயர்ல பாருங்க, இப்போ இதுல வந்து ஹவு மெனி ஸ்கொயர்ஸ், எவ்வளவு சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல எவ்வளவு சதுரம் இருக்குங்க? 3 சதுரம் இருக்கும். 1 2 இந்த ஹோலா சேர்த்தும் போது 3 வந்துடும். 3 சதுரம். இது அவ்வளவுதான். இந்த ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது, அதாவது 1 2 3 1 2 3 இப்படி ஈவனா இருக்கும்போது இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்கும் இருக்கு, ஃபார்முலாவும் இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 2n + 1 divided by 6. என்னன்னா எவ்வளவுங்க? இந்த ரோஸு காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம போடணும். 3 × 3 + 1 எவ்வளவு வருங்க? 4. 2 3 6 6 + 1 7 வகுத்தல் 6. இந்த 6 வந்து 2 டைம்ஸ் அடிச்சு விடலாம். இது வந்து மறுபடியும் இங்க போயிடும். 2 7 சார் எவ்வளவுங்க? 14 ஸ்கொயர்ஸ் இதுல இருக்கும். இதை நார்மலா எப்படி ஷார்ட் ட்ரிக்ல சால்வ் பண்ணலாம்னா சோ சிம்பிள். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. மொத்தம் ஆட் பண்ணா 9 4 13 13 1 14. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோஸும் காலமும் ஈக்குவலா இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும். இப்ப இதுவே ரோஸு காலமும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஷார்ட் ட்ரிக் ஸ்கொயர் பண்றதா. பட் எப்படின்னா இங்க 1 2 3ன்னு இருக்கு, இங்க 1 2 3 4ன்னு இருக்கு. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணிக்கலாம். 4 × 3 12. அடுத்து 3 × 2 6. அடுத்து 2 × 1 2. ஆட் பண்ண எவ்வளவு வருங்க? 18 2 20. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 × 3 3 × 2 2 × 1 தான் நம்ம பண்ணிக்கணுமே தவிர்த்து வேற எந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுல நல்லா கவனிங்க. இது எப்படி ட்ரிக் சொல்லியிருப்பாங்கன்னா இதுல வந்து 1 1 குறையுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு 0 எல்லாம் போட்டக்கூடாது. 1 × 0 0 தான். ஸோ அதை நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஸோ இங்க பாருங்க 3 2 1 வருது, 4 3 2 இப்படி ரெடியூஸ் ஆயிட்டு வருது. இதுதான் இதுக்கான ஷார்ட் ட்ரிக். ரோஸும் காலம்ஸும் சேமா இருந்தா இப்படி, டிஃப்ரெண்டா இருந்தா சேம் அப்படியே எத்தனை இருக்கோ அதை அப்படியே ஒன்னொன்னா குறைச்சிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி கடைசியில ஃபைனலா ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அண்ட் இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. n அப்படின்னா 3. இப்ப இந்த 3 × 3 ரோஸ் 3 காலம் இருந்தா n = 3 வரும். 4 ரோஸ் 4 காலமா இருந்தா 4. இதே 20 ரோஸ் 20 காலமா இருக்குன்னா அந்த இடத்துக்கு 20. காமனா ரெண்டும் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கணும். சரிங்களா? இல்லைன்னா இந்த மெத்தடுக்கு நம்ம போய்க்கணும். 30th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்க போறாங்க. 1 2 3 4. இந்த வெளியில இருக்கிறது ஒன்ன சேர்த்துனா 5 அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. இங்க போயிட்டு இதை போட்டுட்டு இது ஒரு 6 இது ஒரு 7ன்னு போடக்கூடாது. இது வந்து எதுக்குள்ள வந்துருங்க? ரெக்டாங்கிள்குள்ள வந்துடும். புரிஞ்சதுங்களா? இப்ப 31வது கொஸ்டின் பாருங்க. இப்ப நார்மலா இப்படி வந்துட்டா 5. அப்ப இந்த வெளிப்புறம் எவ்வளவு இருக்கு? 5ன்னு இருக்கு. உள்ளுக்குள்ள 1 இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு வருங்க? ஒரு 5. மொத்தம் எவ்வளவு வருங்க? 10. வேணா பாருங்க. 1 2 3 4 அந்த பெருசோட சேர்த்து 5. அடுத்து உள்ள 6 7 8 9 அந்த உள்ளுக்குள்ள 1 இருக்கிற சேர்த்துனா 1 10 அப்படின்னு வந்துடும். அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க. வெளியில ஒரு 5, உள்ளுக்குள்ள ஒரு 5, அதுக்குள்ள இருக்கிறதுல ஒரு 5. மொத்தம் எவ்வளவு வருங்க? 15 அப்படின்னு வந்துடும். சோ சிம்பிள். அடுத்து இதுல பாருங்க 5 10. அடுத்து இது வந்து 15. இன்னொன்னு என்ன வருங்க? 16 அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கு. சாஞ்ச மாதிரி இருந்தாலும் இந்த வெளியில இருக்கிற அவுட்லைன் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ள வந்துருமா? அப்ப அந்த 1ஐயும் சேர்த்து மொத்தம் 16ன்னு நம்ம போடணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் பேஸ்ல இவ்வளவுதான். இன்னும் வந்து பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் கையே வைக்கல. ஏன்னா
திரும்பவும் சொல்றதான், ஷார்ட் ட்ரிக்கு எதை யூஸ் பண்ண முடியுமோ அதைத்தான் வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க வேணா எந்த யூடியூப் வேணா வீடியோ வேணா போடுங்க கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு, அதுக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர்னு இருக்கும், அதை பேஸ் பண்ண ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. ஸோ அதனால இது போதும். இது வச்சுக்கிட்டே போனா வச்சுக்கிட்டே போகலாம். நான் 1 மணி நேரம் போட்டு வியூஸ் வாங்குறதுல எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உங்களுக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ இது போதும். இனி அடுத்த எக்ஸாம்ல வரப்போ கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம். இனி வரப்போற 5 கொஸ்டின்ஸுமே மொத்தம் 5 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரப்போகுது. இப்படித்தான் ரியல் எக்ஸாம்ல இருக்கும். இது வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 2024 இப்ப முடிஞ்சது இல்ல. ஒன்னா 2024 இருக்கும், இல்லைன்னா 2023 லாஸ்டா இருக்கும். ஆனா அதுல கொஸ்டின் பேப்பர்ல 2024 எனக்கு காமிச்சது, மொத்தத்துல ரீசெண்ட் தான். சரிங்களா? இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல். சிஜிஎல் அப்படின்னா அது வந்து டிகிரி, எம்டிஎஸ் அப்படின்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல். நான் வந்து 10th போகாம டிகிரிக்கும் போகாம 12th ஸ்டாண்டர்ட் லெவல் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு அளவுக்கு ஈஸி டு மீடியமா இருக்கிறது. சரிங்களா? கேள்வி ஆன்சர் ரெண்டுமே இருக்கும். இப்ப கேள்வி கவனிங்க. ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? இப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துக்கு சதுரமும் தமிழ் தங்கங்களை வச்சுக்கோங்க. இப்ப இதுல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம் ஹால்ல இதுதான் வரும். இப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப இதை ஃபைன் பண்ணலாங்களா? 1 2 3 4, அடுத்து 5 6 7 8, அதுக்கப்புறம் இந்த வெளியில இருக்கிற பெருசு வந்து 9, இது 1 10, இந்த ஹோல் வரும் பாத்தீங்களா 11. இப்ப சொல்லுங்க, இதுதான் வந்து ரியல் எக்ஸாமோட கொஸ்டின். இதுக்கு ஏதாச்சும் இவ்வளோ ஷார்ட் ட்ரிக்ஸோ இல்ல இவ்வளோ நான் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணது மண்டக்குள்ள இவ்வளோ செலுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்பட்டுச்சா? தேவைப்படல. ஸோ சிஹெச்எஸ்எல்ங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் லெவல். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்லயும் இந்த லெவல் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, சும்மா சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சில பேர் சொல்லுவீங்க நம்மளுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க வெளியில இருந்தாலாம் கேட்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க தங்கங்களே. 3 hours 200 கொஸ்டின்ஸ் 180 180 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. அவங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டமா கொடுத்தோம்னா சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ப்ராக்டிஸ் செஷன்ல நான் இந்த டைப் கொஸ்டின் கண்டிப்பா வைக்கிறேன். சரிங்களா? இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் 2 11 தான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சது இல்லைங்க? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? இந்த ஃபிகர் வந்து மங்களா இருக்கும், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படித்தான். ஸோ அதனால நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸா இருக்கும். இப்பதான் இந்த வேர்டே யூஸ் பண்றேன், எஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ். நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்றது, முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படி இருக்கு, ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கு. அதுல போய் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் நமக்கான ஏரியா. இது இந்த 5 கொஸ்டின் தான் எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்க போகுது. முன்னாடி வந்து அது சும்மா. சரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நாம நார்மலா எப்படி சால்வ் பண்ணலாங்க? இதுல 3 இருக்கு, இதுல 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு, இதுல ஒரு 3 இருக்கு, 12 அப்படின்னு வந்துடும். ஆனா கரெக்ட் ஆன்சர் வந்து 14. கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 2 எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இதுல பாருங்க. இது 1, அதுக்கப்புறம் இது 1, இந்த 2ம் சேர்த்தும் போது 14 அப்படின்னு வரும். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி காமிக்கிறேன். இந்த மேல 3 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், கீழே 3 எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், 6. மிச்சம் எவ்வளவு இருக்குங்க? 8 வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. இது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இப்படி இருக்குங்களா? இப்ப நம்ம வந்து மிச்சம் இருக்கிற, அதாவது இது 3 இது 3 6ன்னு வந்துடும். மிச்சம் நம்ம வந்து 8 ஃபைன் பண்ணோம். இப்ப நல்லா கவனிங்க. 1 2 3 4 வந்துருச்சு. 8ல 4 போயிருச்சுன்னா மிச்சம் 4 இருக்கும். இந்த 4 வந்து நான் கலர் கொடுக்குறேன் பாருங்க. இதுல 1 எடுத்துப்போம். நான் கொஞ்சம் டயக்ராம் பெருசு. இது 1, அடுத்து கிரீன் கலர்ல போடுறேன். அடுத்து இது 1 எடுத்துப்போம், 2. அடுத்து ஆரஞ்சு கலர் போடுறேன், இது 1 போட்டுப்போம், 3. அடுத்து பாருங்க ரெட் கலர்ல போடுறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. 4 புரிஞ்சதுங்களா? அப்ப இந்த 4 வந்துருச்சா? அவ்வளவுதாங்க, 14 ஆன்சர். இதுல மட்டும் நம்ம தெளிவா இருக்கணும். இங்க 3 இங்க 3 12ன்னு போட்டு ஆன்சர் 12ன்னு இருக்கு, போயிடக்கூடாது. இப்ப பாத்தீங்களா இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஒரு திருப்தி கிடைக்குதுல, இப்படித்தான் கத்துக்கணும், இப்படித்தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் நம்மளுக்கு முக்கியமே தவிர்த்து அந்த ஷார்ட் ட்ரிக்னு அந்த பின்னாடி போடக்கூடாது. சரிங்களா? பிராக்டிஸ் செஷன்ல தெளிவா கொடுக்குறேன் உங்களுக்கு. இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் 1 14 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்? முக்கோணம் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு கேட்கறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, கவனமா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் 13. உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்களேன். இப்போ செக் பண்ணிடலாங்களா? நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இன்னும் 1 எங்க வருங்க? இந்த ஹோல்குள்ள 3 வந்துடும். அப்ப அது வந்து 13. அப்ப ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 13. நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துக்கு ஒன்று விஷயம்.
இப்போ இதுக்குள்ள 3 இருக்கு. 1, 2 இந்த வெளியில இருக்கிறத சேர்த்துனா 3. இப்படி வந்தா தான் 3 தவிர்த்து, இப்படி ஒரு பாக்ஸ் குடுத்துட்டா, இதுல 1, 2 தான் வரும். 3 எல்லாம் வராது. சரிங்களா? சோ அதுதான் வந்து இந்த இடத்துக்கு நான் 2 மட்டும் தான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நம்மளுக்கு 2 மட்டும் தான் வரும். இந்த புரிதல் மட்டும் நமக்கு இருந்துக்கணும். சரிங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க. இந்த டைப்ல தான் நமக்கு வரப்போகுது. 4th கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேக்குறாங்க. தமிழ்ல சதுரம்னு சொல்லுவோம். இப்ப இதை கவுண்ட் பண்ணலாங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுக்கு ஒரு வெளியில ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து 10 அப்படின்னு வந்துரும். இன்னும் 1 மட்டும் குறையுது. 1 எங்க வருங்க? இந்த வெளியில ஹோல் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் 11. அதாவது இந்த ஹோல். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவ்வளவுதாங்க. அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு செவ்வகம் இதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணலாங்களா? 1, 2, 3, 4, 5. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க 6 அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா இந்த 2, 3 சேர்ந்து இருக்கு பாருங்க. இது வந்து 6க்குள்ள வந்துடும். அடுத்தது 7வது ரெக்டாங்கிள் வந்து எது வரும் அப்படின்னா இந்த 4, 3 வந்துடும். 7 வந்து 4, 3 வந்துடும். அடுத்தது பாருங்க இந்த 2, 5 அதாவது இப்படி இருக்குல்ல இந்த ஃபுல்லா இது வந்து 8க்குள்ள வந்துடும். அடுத்தது 3, 5 இருக்கு இல்லைங்களா? அது வந்து 9க்குள்ள வந்துடும். சரிங்களா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குங்க? 9 ரெக்டாங்கிள் இருக்கு. புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இது மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கேக்குறாங்க. 1, 2, 3, 4. இது 1, 5. இப்ப அடுத்து இது வந்து 6, அடுத்து இது வந்து 7, அடுத்து இது வந்து 8, அடுத்து இது வந்து 9. அவ்வளவுதாங்க. சரிங்களா? 9 ரெக்டாங்கிள் ஈஸியா ஃபைண்ட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் இருக்கும். இங்க சில பேருக்கு தோன்ற இயல்பான டவுட் வந்து இந்த 5வது வந்து பாக்குறதுக்கு வந்து சதுரமா அதாவது ஸ்கொயரா தான் இருக்கு. அது வந்து கரெக்டா அப்படின்னு தோணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேஸ்ல ஸ்கொயரை வந்து நம்ம ரெக்டாங்கிளா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால இந்த கேள்விக்கு 9 வந்து ரெக்டாங்கிள்ஸ் வரும். சப்போஸ் இங்க வந்து நம்ம 8ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா தப்பா வந்துடும். இதை யாராச்சும் நம்ம வந்து ஸ்கொயர்னு நினைச்சிட்டு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பா போயிடும். கவனமா இருந்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள். இந்த மாதிரி கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல நான் சொல்றேன். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்? எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் இது வந்து 5, அதுக்கப்புறம் இது வந்து 6. மிச்சம் 2 எங்க இருக்குங்க? தோ இதுக்குள்ள இருக்கு. அவ்வளோதாங்க. மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் இதுக்குள்ள இருக்கு. மறுபடியும் தெளிவா சொல்லிருட்டா? நல்லா கவனிங்க. இது வந்து 1, 2, 3. இது வந்து 4. இப்போ இந்த பெருசா இருக்குல்ல? நல்லா கவனிங்க. இந்த பெருசா இருக்கிறது 5, இந்த கீழே இருக்கிறது 6 அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த பார்ட் இது வந்து 7ன்னு வந்துரும். இந்த பார்ட் வந்து 8ன்னு வந்துடும். முழுக்க முழுக்க கவனம் இதுல இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அந்த ஷார்ட் ட்ரிக்னு போகாம எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் RS அகர்வால்ல வந்துட்டு கலர் பேட்டர்ன் அது இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. நான் SSCல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ராக்டிஸ் செஷனுக்கும் நான் SSC கொஸ்டின்ஸே எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ல நான் எடுத்திருக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா AIMTNல மேம் வந்து எடுத்திருப்பாங்க. அதை ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அது மோர் தென் எனஃப். இந்த 2க்கு மேல நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து 3/Qல பாத்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டிங் ஃபிகர் CHSL இருக்கும். அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோ வந்து லிமிட்டடா பாத்துக்குங்க. இது பாட்டு கடல் போல போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் வீடியோல ஜாஸ்தி பேசியிருக்கேன், இல்ல பெரிய மேதாவி மாதிரி பேசியிருக்கேன், இல்ல இந்த மாதிரி எல்லாம் யாருக்காச்சும் தோணுச்சு அப்படின்னா என்னையெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவா இருக்கான்னு பாருங்க. நான் சொல்ல விஷயம் தேவையில்லாத ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்க. தேவையில்லாம இருக்கிறதெல்லாம் நான் பேசவே மாட்டேன். பிகாஸ் நானும் ஒரு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட் தான். மேபி இந்த தடவை ப்ரிலிம்ஸ் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த தடவை கண்டிப்பா நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போவேன். ஸோ நான் எப்படி படிப்பனோ அதைத்தான் வந்து உங்களுக்கு இந்த தடவை சொல்லியிருக்கேன். நான் இங்க வந்து வியூஸ்க்காகவோ இல்ல யூடியூப்ல வர இன்கம்காகவோ நான் வீடியோஸ் போட கிடையாது. 2000 பேர் போஸ்டிங் வாங்கக்கூடிய விஷயத்துக்காக இதை நீங்க பாக்குறீங்க. அதனோட சீரியஸ்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ கடமைக்கு நான் எதுவும் பேசவும் மாட்டேன். அதே சமயம் பெரிய மேதாவி மாதிரி பேச மாட்டேன். இருந்தாலும் சில பேருக்கு இயல்பா தோணலாம். அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை நீங்க பெருசா எடுத்துக்காம டோன்ட் கேர்னு விட்டுருங்க. உங்களோட படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ வந்து பெர்முடேஷன், அதுக்கு முடிச்சுட்டு காம்பினேஷன், அதுக்கப்புறம் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் கண்டிப்பா வந்துடும். December 31st கண்டிப்பா பேசிக்ஸ் நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் சொல்றதா உங்களுக்கு இப்பவும் சொல்றேன். யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காதீங்க. உங்களோட கடமையில நீங்க கவனமா இருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.